உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குட் மார்னிங் மாம். குட் மார்னிங். இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்ட. வெல், காலையில எங்க நீங்க கிளம்பிட்டீங்க? நேத்து சொன்னேன்ல, அது என்னவோ நீலம்க்கு என்ன மீட் பண்ணணுமா. கரெக்ட். பட் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியுமா? நீலம பத்தி நமக்கு புரிஞ்சுட்டா லைஃப் ரொம்ப ஈஸியா போயிடும். போய் பார்த்தா தான் தெரியும். எனிவே யூ டேக் கேர்மா. வந்து என்ன மேட்டர்னு சொல்றேன். ஓகே. என்ன மேட்டரா இருக்கும்? ரிஷிக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஓப்ராயோட ஃபைல் எங்க? இந்தா, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். தேங்க்யூ. அதெல்லாம் வேண்டாம். ஏன்? என்ன ரொம்ப நல்லவனே இப்பதான் புகழ்ந்த, அப்ப எல்லாருமே என்ன திட்டணுமா? திட்டுறதா? யார் திட்டுவாங்க? பின்ன என்ன? சாப்பிடாம நீ ஆபீஸ் போன எப்படி? நீ எதுவும் சாப்பிடாம ஆபீஸ்க்கு வந்திருக்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க? இவெல்லாம் ஒரு பொண்டாட்டியா? பட்னியோட புருஷன் ஆபீஸ்க்கு அனுப்பியிருக்கா பாருன்னுவாங்க. எவனாவது அப்படி சொல்லட்டுமே. அப்படியா? அப்ப நீ என்ன பண்ணுவ? எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுவேன். நீ நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லுவேன். என்னாச்சு? எதுக்காக போன் எடுக்க மாட்டேங்கிறா? இதான் இவனோட பழக்கம். அப்ப எனக்கு கோபம் வரதானே செய்யும். நான் சண்டை போடுவேன் தான். காம் டவுன் மலிஷ்கா. என்ன செய்யணும்னு தெரியும்ல? நிஜமாவா? நிஜமா எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். அதில்ல, உண்மையிலேயே நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேனா? ரொம்ப நல்லா. இது வரைக்கும் யாரும் எனக்கு இந்த அளவுக்கு அக்கறை காட்டினதே இல்லை. நைட் என்ன ரொம்ப நல்லா தூங்க வச்ச. என்னோட மொத்த டென்ஷனும் பறந்து போயிடுச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு நான் நல்லா தூங்கினேன். மந்திரம். சீரியஸ்லி? ஆனா நைட் எல்லாம் யாராவது இப்படி உட்காந்து தூங்குவாங்களா? கேட்டா நான் உன் கையை நல்லா டைட்டா பிடிச்சிட்டு இருந்தேனா? மலிஷ்கா ஃபோன் பண்றா. அது உனக்கு எப்படி தெரியும் மலிஷ்கா தான் கால் பண்றான்னு? நான் அவளோட பேரை சேவ் பண்ணலையே. உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் மை ஃபார் எவர்னு வருதே. அவ போடுற பெர்ஃப்யூமோட பிராண்ட் மை ஃபார் எவர் தானே. அதனால மலிஷ்காக்கு பதிலா மை ஃபார் எவர்னு நீ சேவ் பண்ணிருக்க. நான் ஸ்மார்ட் தானே? நீ என்ன சொன்ன உங்க சிட்டி பாஷையில? கிராமத்து பொண்ணு. போன் கட் ஆயிடுச்சு. நீ பேசிட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என்னோட ப்ராப்ளம் தான் என்ன? எனக்கு லக்ஷ்மியை பிடிக்க கூடாது. அப்படின்னா எனக்கு லக்ஷ்மியை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா? இல்ல, நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். லக்ஷ்மி ஆல்ரெடி என்னோட ட்ரெஸ் வேற எடுத்து வச்சிருக்கா. கொஞ்ச நாளைக்கு நான் லக்ஷ்மியை விட்டு விலகியே இருக்கணும். இல்லைன்னா எல்லாமே ரொம்ப கஷ்டமா போயிடும். இவ பரவாயில்ல, ஆனா இங்க நான் தான் கஷ்டப்படுறேன். இங்க என்ன நடக்குது? என்ன இப்பதானே பேசுன? ஒருவேளை அவன் டிரைவ் பண்றானோ என்னவோ. சங்கர், எனக்கும் ரிஷிக்கும் ஒரு காஃபி போடு ப்ளீஸ். சரிங்க மேடம். அதுவும் ரிஷியோட ஃபேவரட் காஃபி. சரி மேடம். அண்ணி, கிரண் வந்தாச்சு. உள்ள வர சொல்லு. கிரண், எதுக்காக வெளியே நிக்கிற? கம் இன்சைடு. ஹாய் நீலம். ஹாய் கிரண். எல்லாம் நார்மலா இருக்குல்ல? கம் உட்காரு.
உட்காரு. என்ன விஷயம்? ஏன் திடீர்னு கூப்பிட்ட? கரிஷ்மாக்கும் தெரியல, எனக்கும் ஒன்னும் புரியல. ஏன் பிபி ஷூட் ஆயிடுச்சு? உனக்கு என்னோட என்ன பேசணும்? என்னோட பையன் ரிஷி உன் பொண்ணு மலிஷ்காவை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறான். ஐ நோ, பட் இந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மலிஷ்கா ரிஷி ஒருத்தர் லவ் பண்றாங்க. They both love each other. We all know this. In fact, 2 நாளைக்கு முன்னாடி ஆர்குமெண்ட் நடக்கும்போது ரிஷி இத தான் சொன்னான். அவன் மலிஷ்காவை ரொம்ப விரும்புறானா. அப்போ இதெல்லாம் என்னது? நான் கேக்குறது புரியுதா? நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரிஷி மலிஷ்காவை லவ் பண்றதா நீலமணியே சொல்லிட்டு இருக்காங்க. அங்க அவ விராஜ கல்யாணம் பண்ணிக்கிறா. இங்க ரிஷி மலிஷ்காவை லவ் பண்றா, ஆனா லக்ஷ்மி கூட வாழ்றான். நாம விருப்பப்பட்டதாலதான் அவன் லக்ஷ்மி கூட வாழறான். நம்மளாலதான் அவன் லக்ஷ்மி கூட இருக்கான். நமக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ மீற மாட்டான். அதனால 1 வருஷத்துக்கு லக்ஷ்மியோட புருஷனாதான் வாழ்வான். நமக்காக தான் உள்ளுக்குள்ளேயே துடிச்சிட்டு இருக்கான். He'll be in pain. என் பையன் வேதனைப்படுறத என்னால பார்க்க முடியல. மலிஷ்கா விராஜ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே நாங்க எல்லாரும் வாழ்த்து சொன்னோம். ஆனா அவன் எதுவுமே பேசல. அமைதியா அதை தாங்கிக்கிட்டான். ரிஷி தான் என்னோட உயிர். அதோட அவன் ரொம்ப நல்ல பையன். ஆனா நான் எப்படிப்பட்ட அம்மாண்ணா? சொல்ல போனா என் மகனோட காதல என்னால காப்பாத்த முடியல. நான் முயற்சி கூட பண்ணல கிரண். அதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன். நீ மலிஷ்கா கிட்ட பேசி அவளுக்கு புரிய வை. இதெல்லாம் வேண்டாம், அந்த விராஜ கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லு. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறேன். 1 வருஷத்துக்கு அப்புறம் என் பையன் கண்டிப்பா உன் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்குவான். என்ன நம்பு, நான் உனக்கு கேரண்டி கொடுக்கறேன். இதுக்கு மேல என்னால இந்த நேரத்துல எதுவும் செய்ய முடியாது. நான் உன்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அவளுக்கு புரிய வை. விராஜ் உனக்கு ஒத்து வர மாட்டான்னு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ரிஷியோட சந்தோஷத்துக்காக நீ எது வேணாலும் பண்ணுவ. அதே மாதிரி நானும் மலிஷ்காவுக்காக பண்ணுவேன். பட் ஐ எம் ஹெல்ப்லெஸ். என்னால எதுவும் பண்ண முடியல நீலம். அவளோட அப்பா அபய் அனில் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அவன் தான் மலிஷ்காவை இப்படி குழப்பி விட்டுருக்கான். அவகிட்ட இருந்து சம்மதம் வாங்கியிருக்கான். அவளோட அப்பாவால தான் அவ விராஜ கட்டிக்கிறா. இல்லனா அவ விராஜ கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு சரியா படல. கிரண், தேங்க்யூ. அண்ணி, நான் ஒரு சஜஷன் தரவா? ஒரு தடவை நீங்க ரிஷி கிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரிஷியா? என்னாச்சு? என்கிட்ட உங்களுக்கு என்ன பேசணும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.